இப்ப மீரா எது சொன்னாலும் சரி சரின்னு வந்துருவோம். அவன் முன்னாடி எதுவும் கமிட் பண்ணிக்க வேண்டாம். தனியா வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த அம்மா என் புடவை நல்லா இருக்கா, என் ஹேண்ட்பேக் நல்லா இருக்குதான்னு கேட்டா உடனே அசடு வழிஞ்சிட்டு ஓஹோ சூப்பர் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட். கண்டும் காணாம இருந்தா தான் அவன் அடங்குவான். தாஜ்மஹாலை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே தவிர ஷாஜகான் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்குன்னு யாராவது நினைக்கிறாங்களா? இப்ப எதுக்கு இந்த இடத்துல ஒட்டாம ஒரு சென்டிமெண்ட் டைலாக்? இந்த சிச்சுவேஷனுக்கு ஒட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, அது கம்மி இல்லையா? இப்ப சொல்லுங்க, காதல நான் இருக்கிறது தப்பா? தப்பு இல்ல. அதுக்காக யாருமே காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் தப்பு. ஆனா ஒரு பையன் இதுல இருந்து 2 முழ கயிறை வாங்கிட்டு இப்படித்தாமா ஒண்ணா? அவனேதான் அவனேதான். இந்த மீரா மேகநாதன் நம்ம காலனிக்கு செக்ரட்டரியா வந்தாலும் வந்தாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம்பா, நேற்று எனக்கு 10 ஃபோனு. உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், உடனே வாங்கன்னு. என்னவோ எதுன்னு போய் பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் எரியல, நம்ம ஏரியா இருட்டாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க 4 பல்புன்னு கொடுத்துட்டு நீங்களே மேலே ஏறி மாட்டேங்கன்ட்டு போறா. நீ ஏறி இருந்தா லேம்ப் போஸ்ட் கீழே வளைஞ்சிருக்கும், கீழே இருந்தபடியே பல்பை ஈஸியா மாட்டிருக்கலாம். ஏண்டா கமிட்டி மெம்பராக ஒத்துக்கிட்டோன்னு இப்ப யோசிக்கிறேன். என் ஒய்ஃப் என்ன திட்டா, இந்த கமிட்டி மெம்பர் போஸ்ட் ஒன்றும் பெரிய கவர்மெண்ட் போஸ்ட் இல்ல, தூக்கி போட்டு வாங்கங்கடா. அந்த ரிஸ்க் மட்டும் எடுக்காத, மீரா ஏதாவது வம்புல மாட்டி விட்டுருவா. ஆமா, அவளுடைய ஒன்லி ஹஸ்பண்ட் மேகநாதன் அவளோட ஒத்து போகலன்னு அவன் பேர்ல கேஸ போட்டு 6 மாசம் உள்ள தள்ளிட்டா. அந்த ஆளை அவங்க வீட்டுல நான் பார்த்ததே இல்லையே. அவன் மானஸ்தன். இவ கூட வாழ பிடிக்காம வடக்கே சாமியாரா போயிட்டான். அப்ப மறுபடியும் மாட்டுவான். அது சரி, இப்ப எதுக்காக அவன் நம்மளை கூப்பிட்டு இருக்கா? நம்ம காலனியில இந்த பழா போன பார்க் இருக்கே, அதை புதுப்பிக்கணும், அது கலெக்ஷன் பண்ணுங்கிற ஐடியா வந்திருக்கும். அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு இதெல்லாம் தோணி இருக்காது. நீயா ஏதாவது உளறி கொட்டாத. காலனில எல்லார் வீட்டுல நாய் வளர்க்கணும்னு ஏற்கனவே மீட்டிங்ல பேசியிருக்கா. அதனால டாக் டொனேஷன் கேம்பெயினுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாளோ? ஒருவேளை இந்த தலைவலி பிடிச்ச செக்ரட்டரி போஸ்ட் வேண்டான்னு நம்ம யாரையாவது எடுத்துக்க சொல்லுவாளா? அப்படி ஒரு கனவு மட்டும் காணாத. காலனி எலெக்ஷனுக்கே கட் அவுட் வச்சுக்கிட்ட வாவ. மீராவுக்கு எதிரா அந்த கஸ்தூரி கதிரேசன் நிற்க வச்சமே அவளே ஜெயிச்சிருக்கலாம். அவளை போய் மீரா என்ன மிரட்டினாலோ தெரியல, அந்த கஸ்தூரி தம்போட்டியே மீராவுக்குள்ள போட்டுட்டா. இப்ப மீரா எது சொன்னாலும் சரி சரின்னு வந்துருவோம். அவன் முன்னாடி எதுவும் கமிட் பண்ணிக்க வேண்டாம். தனியா வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த அம்மா என் புடவை நல்லா இருக்கா, என் ஹேண்ட்பேக் நல்லா இருக்குதான்னு கேட்டா உடனே அசடு வழிஞ்சிட்டு ஓஹோ சூப்பர் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கரெக்ட். கண்டும் காணாம இருந்தா தான் அவன் அடங்குவான். குட் மார்னிங் மேடம். உங்க புடவை, உங்க ஹேண்ட்பேக், உங்க ஹெட் பேண்டு, ஆஹா சூப்பர் மேடம். நீங்க தான். இவன் திருந்த மாட்டான். நான் உங்க காலனி செக்ரட்டரி கூப்பிடுறேன், கூப்பிட்ட உடனே டக்குன்னு வராம இவ்வளவு அலட்சியமா வரீங்களே. உங்களை எல்லாம் வச்சுட்டு நான் எப்படி அசோசியேஷன் நடத்துறது? தலைவர் அளவுக்கு அப்படி ஏதாவது அவசரமான மேட்டர்? காலனில கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒண்ணா லிஸ்ட் போட்டு பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு அவசரப்படுறீங்க? அத உடனடியா செஞ்சாகணும். என்னன்னு சொல்லுங்க. இத பாருங்க, நம்ம காலனில எத்தனை டீனேஜர்ஸ் இருக்காங்க, அதுல ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு எல்லாம் கணக்கு எடுக்கணும். அந்த கணக்கு எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆரம்பிக்க போறீங்களா? ஒரு வாரமா நான் வாட்ச் பண்றேன். அங்கங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் மரத்தடி ரெஸ்டாரண்ட்னு தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் லவ்வர்ஸா இருப்பாங்கன்னு. இருந்துட்டு போட்டுமே, அதுக்கும் அசோசியேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏங்க கமிட்டி மெம்பரா இருந்துட்டு இப்படி பேசுறீங்க? சொசைட்டி கெட்டு போறத பார்த்துட்டு பேசாம இருக்க முடியுமா? மேடம், அசோசியேஷன் வச்சுக்கிட்டு காலனிக்கு தான் நல்லது பண்ண முடியும். நாட்டுக்கே நல்லது பண்ணணும்னா கட்சி தான் ஆரம்பிக்கணும். லிசன், நான் சொல்றத மட்டும் கேளுங்க.
இனி எங்கேயாவது பையனோ பொண்ணோ சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம நீங்க ரகசியமா போட்டோ எடுக்கணும். அவங்க யாரு என்னன்ற டீடைல கலெக்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள பிரிச்சிடணும். ஏன் மேடம் இப்படி கெட்டு போய் அலைறீங்க? இல்ல ஏன் உங்களுக்கு இந்த கெட்டணும்? காதல்ங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், அதை பிரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நீங்க காதலிச்சதே இல்லை நினைக்கிறேன், அதனாலதான் காதலர்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. என் அடி மனசோட ஆழத்துல அடங்கி கிடக்குற அந்த விஷயத்தை கிளறாதீங்க. ஒரு செக்ரட்டரி கமிட்டி மெம்பர்ஸோட எதையுமே மறைக்க கூடாது. சொல்லுங்க. பழச அசைப்படும் போது ஒரு தனி சுகம் கிடைக்கும். அது சோகமா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகத்துல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு. அந்த ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வர நீங்க சொல்லுங்க. அப்ப எனக்கு 22 23 வயசு இருக்கும். ஒன்னும் 22 அல்லது 23 வயசு தான் இருக்க முடியும். அது எப்படி 2 இருக்க முடியும்? அவங்கள சொல்ல விடேண்டா. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அழகான பையன் தினம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் ஒரு நாள் கூட எனக்கு பூ வாங்கி கொடுத்ததில்ல, காஃபி சாப்பிட கூப்பிட்டதில்ல, சினிமாக்கு வான்னு கூட என்ன கூப்பிட்டதில்ல. காதல்னா என்னன்னு தெரியாத கபோதியா இருக்கானே. சிரிப்பா போயிடுவான். நாளாக நாளாக அவனை பத்தி என் மனசுல நினைக்க ஆரம்பிச்சு. ஏதாவது சொல்ல போறியா? சொல்லு. அவன் உங்களை பத்தி என்ன நினைச்சான்? அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நான் அவங்கிட்ட என் வெக்கத்தை விட்டு கேட்டேன். என்ன பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு. சிரிச்சான் போயிட்டான். இல்ல 2 நாள்ல அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். வரல. அவ அப்பா வரல. குடிச்சிட்டு வந்தான். எதுவுமே இல்ல. வந்தா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தா. வந்தவ சொன்னா வயசான காலத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு துணை வேணும்னு. உங்களுக்கு பரவாயில்லனா எங்க அப்பாவை ஏத்துக்க முடியுமா? ஆக அவன் உங்களை சுத்தி சுத்தி வந்தது சித்தியாக்கத்தானா? அதுல இருந்து எனக்கு லவ்னா பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணமே பண்ணாம அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் எப்படி அந்த மேகநாதன் உங்ககிட்ட மாட்டினாரு? மேகநாதனோட அப்பா கிட்ட எங்க அப்பா கடன் வாங்கி இருந்தாரு. எங்க அப்பானால அந்த கடனை கட்ட முடியல. அதனால என் மகனுக்கு மீராவை கட்டி கொடு, கடனை கழிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. கடனுக்காக நடந்த கல்யாணம் இது. அடடா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு சோக கதை இருக்கா? தாஜ்மஹாலை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே தவிர ஷாஜகான் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்குன்னு யாராவது நினைக்கிறாங்களா? இப்ப எதுக்கு இந்த இடத்துல ஒட்டாம ஒரு சென்டிமெண்ட் டைலாக்? இந்த சிச்சுவேஷனுக்கு ஒட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, அது கம்மி அது இல்லையா? இப்ப சொல்லுங்க, காதல நான் வெறுக்கிறது தப்பா? தப்பு இல்ல. அதுக்காக யாருமே காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் தப்பு. உங்க கதையை விட மோசமான காதல் கதை என்னது? நானே காதலை வெறுக்கலையே. நீங்க காதலிச்சீங்களா? ஆமா, சிவகாமிங்கிற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சு அந்த சிவகாமியே என்ன காதலிச்சா. அவளுக்கு அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா தான் எங்க காதலுக்கு பயங்கர எதிரி. ஆனா அவங்க உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில சாக கிடந்த போது என்னையும் சிவகாமியும் கூப்பிட்டு கட்டிலுக்கு 2 பக்கமும் நிக்க வச்சு மன்னிப்பு கேட்டாங்க. என்னடா இது உப்பு சப்புலாத லவ்வா இருக்கே? இன்னும் முடியல. அவங்க அம்மா சொன்னாங்க, சிவகாமி நீ ராமனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி என் கையே நினைச்சுக்கிட்டு டாக்டர் கையை எடுத்து சிவகாமி கையோட சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டாங்க. அம்மாவோட கடைசி ஆசைன்னு சிவகாமி அந்த டாக்டரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் கல்யாணத்துக்கு போய் 51 ரூபா மொய் எழுதிட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்க, காதலிச்சாலே பிரச்சனை வருதுல்ல, அதனாலதான் காதலிக்கிறவங்களை எல்லாம் நான் பிரிக்கணும்ன்ற. மேடம், காலனியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு இப்ப மத்தவங்க பர்சனல் விஷயத்தை தலையிட்டா ஓட வெட்டி. இத பாருங்க, பதவியில இருந்தா பயப்படக்கூடாது. நீங்க 3 பேர் என்ன பண்றீங்க? வீடா போய் பிச்சை எடுக்கிறேன். என்ன செய்யணும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எத்தனை டீனேஜ் பையனும் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் லவ் அஃபேர் உண்டா அப்படின்னு நீங்க கேட்கணும். யார்கிட்ட கேக்குறது? அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான். மேடம், நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட் பினாக்கி சுப்பிரமணியம் சும்மா தானே இருக்கிறாரு, வயசானவர். அவரு போய் கேட்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நாம போய் கேட்டா கொலையே பண்ணி. அது வேண்டாங்க. ஏன்னா அவங்க வீட்ல எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணவங்க, அது சரியா வராது. மேடம், இப்ப அதை விட முக்கியம் காலனில கான்கிரீட் ரோடு போடுறது. அப்புறம் மேடம்,
டென்னிஸ் கோர்ட் ஏற்பாடு பண்ணி தரோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜிம்மும் ஸ்விம்மிங் பூலும் ரெடி ஆகல, மெம்பர்ஸ் கிழிச்சிருவாங்க, கலெக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் முதல்ல காலனில டிசிப்ளின் தான் முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க, எல்லா வீட்டுக்கு போய் லிஸ்டா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போங்க போங்க போங்க. யாரங்க ஒரு பொண்ணும் பையனும் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்தா வரேன். அன்னைக்கு போனவங்க ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் வர்றீங்க. ஒரு போன் இல்ல, போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. ஒரு செக்ரட்டரிக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? நீங்க கொடுத்த வேலை அந்த மாதிரி. இந்த காலனில இருக்கிற மரத்தெல்லாம் குடைஞ்சு குடைஞ்சு பார்த்தப்போ இவ்வளவு லெட்டர்ஸ் கிடைச்சது. ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, டு அட்ரஸ் இல்ல, ரொம்ப சேஃபா எழுதியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஜோடிகளை பார்த்தேன், போட்டோ எடுத்தேன். வீட்டுக்கு வர்ற போது ஒரு யங்ஸ்டர் என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு கேமரா புடிக்கிட்டு ஓடிட்டான். உங்க கதை என்ன? நெத்தியில பிளாஸ்டரோட உட்காந்துருக்கீங்க. உங்க பேச்சை கேட்டு போனதுக்கு இதுதான் மிச்சம். நீங்க எப்பவுமே நேரடியா மேட்டருக்கு வர மாட்டீங்களா? மேடம், நம்ம காலனி ஐஸ்கிரீம் கடையில ஒரு பையனும் பொண்ணும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேர போய் அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சு, அவ்வளவுதான், ஒரு 7-8 பேர் அந்த பையனுக்கு சப்போர்ட்டா வந்துட்டாங்க. உங்கள யாராவது ஆம்பளையா இருந்தா என் மேல கைய வையுங்கடான்னு சவால் விட்டேன். அப்புறம் என்னாச்சு? அதுதான் நான் கடைசியா பேசின வார்த்தை. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரியில இருந்து இன்னைக்கு தான் வெளியில வந்தேன். எனக்கு அமைஞ்ச 3 கமிட்டி மெம்பர்களும் தண்டா. மேடம், நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? உங்ககிட்ட யாராவது சிக்கினாங்க? அதை விட சீரியஸான ஒரு மேட்டர் வந்திருக்கு. அதை உடனடியா நம்ம டீல் பண்ணி ஆகணும். என்ன வடக்கே சாமையாரா போன உங்க புருஷன் மேகநாதன் அங்க குளிர் தாங்க முடியாம இங்க குடும்ப நடத்த வந்துட்டாரா? எங்க இருக்காரு சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஜினியர் ஏழுமலை தெரியுமா? திருப்பதி போறேன்னு கிளம்பி பாதி வழியில பஸ் நின்ன இடத்துல இறங்கி திருத்தணி மலைய திருப்பதி மலைன்னு நினைச்சதோடு இல்லாம முருகன் சன்னதிக்குள்ள போய் கோவிந்தா கோவிந்தான்னு சோலோவா கத்த சுத்தி இருந்தவங்க கிட்ட மானாவரியா மாத்து வாங்கினாரு. அவர்தானே? அவரேதான். இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்தாரு. காலிங் பெல்ல தட்டுனாரு. நான் கதவை திறந்தேன். உள்ள வாங்க அப்படின்னு. அவரும் உள்ள வந்தாரு. உடனே என்ன பார்த்து என் கையில ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தாரு. ஓ, அந்த ஏழுமலை உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? இத சும்மா விடக்கூடாது. சொல்றது கேளுங்க. அந்த பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடிட்டானா. லவ் ப்ராப்ளமா? என்ன எதுன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்ல அதையும் நாங்க தான் கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்றீங்களா? அந்த பையன் சூசைட் பண்ணிக்குவேன்னு லெட்டர்ல மிரட்டி இருக்காங்க. ச்சே, அந்த ஏழுமலை அழுததை பார்த்த போது ரொம்ப கன்றாவியா இருந்துச்சுங்க. சாதாரணமா ஏழுமலை மூஞ்சிய பார்க்கவே சகிக்காது. இதுல அழுதா அகோரமா இருந்திருக்குமே. இது ஏழுமலை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? வேண்டாம், வெளியில தெரிஞ்ச அவமானம். என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னாருங்க. 1 மணி நேரங்க, 1 மணி நேரம். இந்த கைய புடிச்சிட்டு அப்படி கதர்னாரு பாருங்க. நேனா, உங்க கைய பிடிக்கிறதுக்காகவே ஏழுமலை உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு தோணுது. ஏழுமலை பையன் தற்கொலை பண்ணிக்க வழக்கமா எங்க போவானா? ஐ மீன் எங்கெங்கெல்லாம் போவானா? இது ஒரு கேள்வியா? வயசு பசங்க பார்க்கு, பீச்சு, சினிமா இப்படி அப்படித்தான் போவாங்க. மேடம், ஏழுமலை புள்ளைய நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஒரே ஒரு தடவை பாத்திருக்கேன். நான் பார்க்கும்போது அவனுக்கு வயசு 1. சோ தூளியில பார்த்த பிறகு அந்த பையனை தூக்குல தொங்கும் போதுதான் பார்க்க போறீங்க. ஒருவேளை நாம அவனை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டா? ஏண்டா அப்படி அவசகுடமா பேசுற? ஏங்க, ஒருவேளை அவசரப்பட்டு அவன் தூக்குல தொங்கிட்டான். உங்களால எனக்கு காலனாக்கு பிரயோஜனம் இல்ல. காலனாவே இப்ப பிரயோஜனம் இல்ல. மேடம், ஒரு ஐடியா. ஏழுமலைக்கு நிஜமாவே ஒரு பையன் இருக்கானான்னு விசாரிச்சு பார்ப்போம். அப்படி ஒரு பையன் இருக்கான்னு தானே அவர் சொல்லி இருக்காரு. அப்பா, அந்த பையனுக்கு ஏழுமலை தான் அப்பனான்னு விசாரிச்சு பார்ப்போமா? எந்த சூழ்நிலையிலும் கமிட்டி மெம்பர்ஸ கையை நெட்டி அடிக்க கூடாதுன்னு பைலாவுல நான் தான் ஒரு கிளாஸையே போட்டேன். சும்மா மேடம், ஏழுமலைக்கு அவனுடைய புள்ள உயிரோடத்தான் வேணுமா இல்ல பாடியா கிடைச்சா கூட பரவாயில்லை. சரி, உங்க ஐடியா தான் என்ன? இத பாருங்க, இந்த மேட்டரை நாம ஒரு டிடெக்டிவ் மைண்டோட தான் டீல் பண்ணணும்.
நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மருந்து கடைக்கும் போய் இன்னைக்கு யாரு விஷம் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை விஷம் வேண்டாம், நாம கத்தியால குத்திக்கலாம் அவன் டிசைட் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த ஏரியாவில் இன்னைக்கு யாராவது கத்தி வாங்கினாங்களான்னு இந்த மேட்ரோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம இப்படி விளையாடுறீங்களா? அந்த ஏழுமலை நமக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கான். எதுக்கு? ஐயோ, இன்னும் 1 மணி நேரத்துல என் பையன் கிடைக்கலன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு அந்த ஏழுமலை சொல்லியிருக்கேன். இப்போ நாம அப்பாவை காப்பாத்தணுமா இல்ல பிள்ளைய காப்பாத்தணுமா? புள்ளைய காப்பாத்தினாலே அப்பம் பொழைச்சுக்குவான். ஏன் மேடம், ஏழுமலை உங்க வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே நீங்க தலைமறைவு ஆயிட வேண்டியதுதானே? ஏங்க, அந்த விஷயமா தான் அவர் வராருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? மேடம், இந்த தற்கொலை கேஸ்ல நாம அனாவசியமா தலையிட்டா அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நம்மள தூங்க விடாம ஆக்கிடுவாங்க. இந்த பாருங்க, அதை விட நாம 4 பேர் விஷத்தை குடிச்சிட்டு இது ஏழுமலை தான் காரணம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு நாம செத்து போயிடுவோம், அவன் மாட்டிக்குவான். நாம செத்துருவோம் மேடம். பரவாயில்ல, ஏழுமலை மாட்டணும் அவ்வளவுதான். ஐயா, புத்திசாலிங்களா? அவன் காலனிங்கள்ல கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யறதுன்னு பம்பரமா சுத்திட்டு இருக்கிறானுங்க. இங்க இதுங்க சாவறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்குதுங்க. வாங்க. என்ன மேடம், ஒரு ஆள் தூக்கு கயிறோட போய்கிட்டு இருக்கான். அநேகமா ஏழுமலையோட பையன் ஆர்டர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஐயாப்பா, கயிறோட எங்கப்பா போற? என்ன விஷயமா? கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நீங்க யாரு, என்ன பேசுறீங்க? அது அவனோட பையன் அதை யூஸ் பண்ணி அங்க போயிட்டானா, அதை நீ பாத்தியா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். என்ன இப்ப நான் சொன்னது கிளியரா இருக்க? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. இருப்பா, நான் தெளிவா சொல்றேன். அந்த ஏழுமலையோட பையன் பேர் சொல்லாதடா. அவனோட பையன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுல போயிட்டானா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீ தானே கைதோட சுத்திட்டு இருக்க. என்ன இப்ப கிளியரா இருக்கா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த கைட்ட போட்டு மரத்துல தொங்கிடலாம் போல இருக்கு. அத பத்தி தான் நாங்க இப்ப கேக்குறோம். எதை பத்தின்னு சொல்லவே இல்லையேம்மா. ஐயோ, நான் பச்சையாவே கேக்குறேன். நீ வர்ற வழியில ஒரு பையன் நடந்து போகும்போது வருத்தமா போயிட்டு இருந்தானா? ஐயோ, அப்படிலாம் யாரையும் பார்க்கலாமா? ஆனா ஒரு பையன் இதுல இருந்து 2 முழ கயிறை வாங்கிட்டு இப்படித்தாம்மா ஒண்ணா? அவனேதான். அது அம்மாவோட பேடா. தம்பி, அவசரப்படாதீங்க. தம்பி, நீ ஏழுமலை பையன் தானே? நான் யாரா இருந்தா என்ன, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். எப்பா இத பாரு, நீ வாழ போற கொஞ்ச நேரத்துலயாவது நீ ஏழுமலையோட பிள்ளையான்னு சொல்லுப்பா. அவரை என்னோட அப்பான்னு கூப்பிடறக்கே வெக்கப்படுறேன். மாத்தி மாமான்னு ஒன்னா கூப்பிடு, ஆனா மரத்துல மட்டும் தொங்காத. ஏப்பா, உன்னை காப்பாத்துறத உங்க அப்பாவுக்கு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம்ப்பா. நான் எதுக்கு வாழணும்? இந்த அறிவு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். சார், என்ன விடுங்க சார், டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இத்தனை நேரத்துக்குள்ளதான் சாகணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனா தப்பு இல்ல. அப்படி நான் கொஞ்சம் கீழே இறங்குப்பா. இல்ல மேடம், இந்த ஸ்டூலை நான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல ரிட்டர்ன் பண்ணணும். ஏப்பா, ஆளே போற அப்புறம் ஸ்டூலை பத்தி ஏப்பா கவலைப்படுற? தம்பி, எதுக்கு இந்த கோர முடிவு? உன்னை படிக்க வச்சு ஆளாக்கிற உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? நல்லா யோசிச்சேன், அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். சோத்து கலையிற சொரிநாய் கூட சூசைடுன்னு இறங்குறது இல்ல. உனக்கு என்னப்பா கேடு? மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு தாராளமா தூக்குல தொங்குப்பா. ஏப்பா, கம்ப்ளீட்டா கவர் பண்ணி உக்காந்துட்டு இருக்கிறிய, உன் கதை என்னன்னு ஓபன் பண்ணுப்பா. கவிதான்னு ஒரு பொண்ணு என் கூட கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிச்சா. பொண்ணு அழகா இருப்பாளா? ரொம்ப முக்கியம், நீ சொல்லுப்பா. அவ என்ன பார்க்கும்போதெல்லாம் மல்லிப்பூ மாதிரி சிரிப்பா. மல்லிப்பூ சிரிக்குமா? பார்த்தேன்னு சொல்றானே. அப்போ நீயும் கவிதாவும் லவ் பண்ணீங்க? அவசரப்படாதீங்க மேடம், எங்க காதல் மெதுவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்பா, 2 வருஷமா லவ் பண்ணா 2 வருஷமா மேட்டர் சொல்லுவீங்களா? அவ என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கவே மாட்டா. ஒரு நாள் அவ என்ன காப்பாத்த முடியுமான்னு கண்கலங்கி கேட்டா சார். ஐயோ பாவம், என்ன வியாதி? அவளுக்கு லேசா தலைவலி, அதான் அப்படி கேட்டா. ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கேன்ற டென்ஷன்ல எங்கெங்கயோ ஓடுனேன். பாக்குறவங்கட்டெல்லாம் கேட்டேன், தலைவலிக்கு நல்ல மாத்திரை எங்க கிடைக்குன்னு கேட்டேன். அப்ப தெய்வமா ஒரு பெரியவர் வந்து ஒரு மாத்திரையை கொடுத்து உன் கவிதா பொழைச்சுக்குவான்னு சொன்னாரு. அவர் யாரு? மறந்து கிடக்காரு.
மாத்திரை கொண்டு வந்து கவிதா வயல போட்டு கடகடன்னு தண்ணி ஊத்துனேன். அவ கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. மென்டல் ஆயிட்டாளா? இல்ல மேடம், என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தலைவலிக்குதுன்னு போய் சொல்லிருக்கா. அடடா, எப்பேற்பட்ட காதல். சரி, நீ இன்னும் ஏன் தற்கொலை பண்ணிக்க வந்தேன்னு அதை சொல்லல. நானும் அவளும் காதலிக்கிற விஷயம் எங்க 2 வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லா காதலுக்கும் வர்ற சோதனை எங்க காதலுக்கும் வந்துச்சு. பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு வாழ்றது அர்த்தமே இல்லைன்னு இப்படி சாக வந்துட்டேன் சார். வாழைப்பழம் வேண்டாங்கிற குரங்கு உண்டா? காதலை எதுக்காத பேரண்ட்ஸ் உண்டா? காதலிக்கிற எல்லாருமே இப்படி ஒரு முடிவு எடுத்தா உலகத்துல தாம்பு கையிலே இருக்காதுப்பா. இது ஏதோ சினிமால வந்தது இல்ல? எடுத்தாங்க, ஆனா எடிட்டிங்ல போயிடுச்சு. பாருப்பா, வேணும்னா உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன், வா. அவர் பிடிவாதமா இருக்காருங்க. பேசி பார்க்கலாமே. வேணாங்க, கவிதாவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் தீர்மானம் சொல்லிட்டாங்க. உங்க அப்பா தான் சரின்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பைத்தியமா? ஏதோ அவளுக்கு வேற இடத்துலயும் எனக்கு வேற இடத்துலயும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் பழகணும். இதை புரிஞ்சுக்காம பெரியவங்க முடிவெடுத்தா எதுக்காக வாழணும்? சேர முடியலையேன்னு செத்தவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சேர்த்து வைக்கிறாங்களேன்னு சாக வந்திருக்கிற பாரு, நீ எல்லாம் வாழறதே வேஸ்ட். இதுதான் மேடம் பெட்ரெண்டு. இந்த பாரு, நீ தாராளமா தூக்குல தொங்கு. எங்க டயத்தை வேஸ்ட் பண்ண ஏழுமலையை நாங்க பாத்துக்கிறோம். இத ஒரு பெரிய சமாச்சாரமா கொண்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? இப்பவே நாங்க 3 பேரும் இந்த கமிட்டி மெம்பர் போஸ்டா ரிசைன் பண்றோம். இதான் உங்க முடிவா? இந்த எபிசோடுக்கே இதுதான் முடிவு. Samashmira